தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல்கள் நேற்று மாலை வெளியிடப்பட்டன. தலைநகர் சென்னை மாவட்டம் சார்ந்து வெளியான புள்ளி விவரங்கள் அரசியல் கட்சிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 40 லட்சத்திற்கும் சற்று கூடுதலான வாக்காளர்கள் இருந்த நிலையில் நேற்று வெளியான புள்ளி விவரங்களில் பார்த்தால் கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 14 லட்சம் பேரில் இடம்பெயர்ந்தவர்கள் என்ற பிரிவில் மட்டுமே 12 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் கட்சிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வருடைய சென்னை கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். துணை முதல்வருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 87,000த்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் விசாரித்த போது 3 வகையான காரணங்கள் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. முதலாவதாக, இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் தினக்கூலி தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் இடம்பெறவில்லை என்பதாகத்தான் இருக்கிறது. காலையிலேயே அவர்கள் வீடுகளை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றதன் காரணமாக பலர் இந்த வீடுகளுக்கு சென்று சரிபார்க்கும் நேரத்தில் அவர்கள் இல்லாததால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இரண்டாவதாக, வேலை காரணமாக, அதாவது சென்னையை தாண்டி பிற நகரங்களுக்கு, தமிழகத்திலேயே பிற நகரங்களுக்கு சென்றவர்களுடைய பெயர்களும் இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருக்கின்றன. மூன்றாவதாக, உயர்கல்வி காரணங்களுக்காக இந்தியாவிற்குள்ளே வேறு மாநிலங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய வாக்காளர்களுடைய பெயர்களும் பெரும்பகுதி அளவில் விடுபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சரிபாதியாக 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 2,18,439 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாவரத்தில் கிட்டத்தட்ட 1,49,786 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோன்று தாம்பரத்தில் 1,21,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. வேலை நிமித்தமாக இங்கே வேலை பார்த்தவர்கள் மீண்டும் வேறு இடங்களுக்கு பணி மாறுதல் பெற்று சென்றதன் காரணமாக அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் இடம்பெறவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுபோன்று விடுபட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது படிவம் 6 பெற்று அவர்கள் ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளாக பூர்த்தி செய்து கொடுத்தால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே சென்னை மட்டுமில்லாமல் செங்கல்பட்டு உள்ளிட்ட எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் கூட விடுபட்ட வாக்காளர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்தால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடிக்கலாம் என்பதுதான் அதிகாரிகளுடைய தகவல்களாக இருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த மீண்டும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியாகக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் கணிசமாக 1 சில லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற தகவல்களையும் தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் 6,50,000த்திற்கும் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கோவை மாவட்டத்தில் 6,50,590 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் நேற்று அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு அரசியல் கட்சியினர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தரப்புல 2 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் வெளியிட்ட பொழுது அதிக அளவுல பூத்துகள், அதாவது வாக்குச்சாவடி மையங்கள் அதிகரிச்சிருப்பதாகவும் அதை அதிகரிக்க கூடாது. அதே சமயம் புதிதாக சேர்க்கப்படக்கூடிய வாக்காளர்கள் தங்களிடம், அதாவது பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களிடம் ஒரு ஒப்புதல் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படக்கூடிய ஒரு அச்சம் இருப்பதாக ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையும் கவனத்தில் எடுத்து தங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கோவை மாவட்டத்தில் இந்த 6,50,590 வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டார்கள் என்று பார்த்தா ஒரு 3 முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. அதாவது உயிரிழந்தவர்கள், அப்புறம் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாம
அவர்களை வந்து அணுக முடியாது உள்ளிட்ட ஒரு 3 முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க. அப்படி இந்த 6,50,590 பேர் நீக்கப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 3,99,159 பேரை வந்து சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவை போன்ற மாவட்டம் வந்து தொழில் நகரத்துக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்ப மதுரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், 5 மணி நேரத்தில் கோவை வந்து அடைஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம வட மாநிலத்தை சேர்ந்த பல லட்ச தொழிலாளர்கள் வந்து இங்க கோவையில வந்து பணிபுரிஞ்சு வராங்க. இந்த காரணத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த எஸ்ஐஆர் என்பது கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு வந்து மேற்கொள்ளப்படுவதனாலும் இவ்வளவு பெரிய நம்பர் வந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு அதிகாரிகளும் சொல்றாங்க. அரசியல் கட்சியினரும் அதை ஒப்புக்கொள்றாங்க. அப்படி பார்க்கும்போது நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்னு சொல்லிட்டு 3,99,159 பேர் இல்லை எனவும், அதே மாதிரி உயிரிழந்தவர்கள் வந்து 1,19,489 பேரும், அது மட்டும் இல்லாம இரட்டை பதிவுகள், அதாவது ஒருவருடைய வாக்காளர் வந்து மீண்டும் வந்து இடம்பெற்றதாக 23,202 பேர் என சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 360 பேர் வந்து காரணங்கள் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6,50,590 பேர் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து கடந்த 27 அக்டோபர் மாசம் 25 வரைக்கும் கோவை மாவட்டத்தில் வந்து 32,25,198 பேர் இருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் 25,74,608 பேர் தான் கோவையில் வந்து வாக்காளர்கள் இருக்காங்கன்ற ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்து பார்க்கும்போது 20% 1.7% வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் வந்து கோவை வந்து தொழில் நகரமா இருக்கும் பட்சத்தில் நிரந்தரமாக நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் காணப்படுகிறது. கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தான் அதிக அளவில், அதாவது 5 லட்சம் வரைக்கும் வாக்காளர்களை வச்சிருந்தாங்க. அந்த தொகுதியில் மட்டும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கவுண்டம்பாளையம் தான் கோவை மாநகரின் மைய பகுதிங்கிற போல அங்கே ஏகப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருப்பது, வேலைக்கு செலவுகள் அங்கிருந்து வரக்கூடிய பகுதியில் இருப்பதுன்னு சொல்லி அரசியல் கட்சியின் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து 1 மாத காலத்தில் வந்து புதிதாக சேர்க்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் சேர்க்கப்பட்டாலும் இங்க இருக்கக்கூடிய, அதாவது 25 லட்சத்திலிருந்து ஒரு 27 முதல் 28 லட்சம் வரைக்கும், குறிப்பா 10% வாக்காளர்கள் வந்து அதிகரிக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ்வாறாக கோவை மாவட்டத்தில் வந்து 6,50,590 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக்.